கடையினாலே மாற போகிறான் அர்ஜுனன். கண்ணா அறுபது கோடி அரசு மாமா என்ன சொல்றேன்னு தெரியும். அறுபது கோடி நெற்கொடி அதான் இருக்கிறேன்ற மாமா. ஒரே ஆளு கீழே பேரத்தை வீட்டு கடை ஓட்டி மரம் ஒருத்த வந்து நான் காட்டி என் மனசே மாத்திட்டேன் மாமா. மனசே மாறி போச்சு. மாத்தி சொல்லுவோம். தர்மமூர்த்தி சாதிக்கு என்னார சாதிக்க நில்ல யோகவழி
கண்டாக கர்ணத்தை சர்பத்தை கண்டாயோ தெரிவித்தேன். கர்ணனை பார்த்து பயந்து வந்து விடுவேன் என்று சொன்னால் இங்கே நின்று விடு என்று என் வார்த்தை கேட்காமல் குருச்சேத்திரம் வந்து என்னை அவமானப்படுத்தி விட்டார். எது சூது? தன்னை பார்த்தால் என தர்மர் எனது கையில் சபலமும் வாங்கவில்லை. இத்தனை அண்ணனை பாராமல் கர்ணனை பார்த்து பயந்து விட்டாயா? அவன் கரத்தில் இருக்கிற நாகாஸ்திரத்தை பார்த்து பயந்து விட்டாயா? அண்ணன் தர்மர் முகமோடு தோற்றமளிக்கிறார். தர்மர் ஏன் இங்க வர போறாரு? உன் மீது நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லையா? 8ஆம் நாள் சண்டையில அரவான் மாண்டு போனான். 13ஆம் நாள் சண்டையிலே அதெல்லாம் விதிவாய் மாண்டு போனான். 14ஆம் சண்டையிலே கெட்டார் மாண்டு போனான். விதி இல்ல, நீ செய்த சதி. அப்படியே கூட வச்சுக்கோ. விதியா? அவரவருக்கு விதிய அதை போல் என் தமையனும் வந்திருப்பான். இன்று உன் மதி மாறி விட்டு இல்லை கண்ணா, மதி மாறி போச்சு. திருப்பங்கள் பாடி கூடாரம் எங்க அண்ணனை பார்த்த பிறகுதான் யுத்தம் செய்வேன். அப்ப யுத்தம் செய்ய மாட்டாயா? வேற வழி இல்லையா? சட் புறப்படு போகலாம். நான் பகுதி இருக்கும் நாள் 17ஆம் நாள் யுத்தம். கர்ணனை கொல்வேன் என்று சபதம் ஏற்றார். நான் படுகிறேன். மாமா நிறுத்து வாய் நிறுத்து. இலகு எதற்கு நேராக பிடிக்கின்றாய்? அவனுடைய சிரத்திற்கு நேராக பிடித்திருக்கிறேன் மாமா. வேண்டாம் வாய். ஏன் மாமா? என் வார்த்தையை கேள். கண்ணன் ஏதாகிலும் சூது மார்க்கம் செய்து விடுவான். அருகாமையில் இருக்கும் கண்ணன் ஏதாகிலும் சூது செய்து விடுவான். ஆகையினால் மார்புக்கு நேராக இலகு பிடித்தாயானால் நீ வெற்றி பெறுவாய். அப்படி அர்ஜுனன் மார்புக்கு நேராக நான் கடைவிட்டால் அந்த கணையினால் அர்ஜுனன் மாண்டு விட்டால் அந்த நற்பேர் உனக்கா எனக்கா மாமா? என்னைத்தான் சாரும். ஜல்லிய மகாராஜா சொன்ன குறியின்படியாக கர்ணன் கடைபிட்டதால் அல்லவோ அர்ஜுனன் மாண்டான் என்ற நற்பெயர் உன்னை சேரும். ஆமா, அதில் அவன் பேச்சு கேட்டு கடைபிட முடியாது. என்னது? என்னுடைய மனம் போல் விடுவேன். அவன் சிறுதற்கு நேராகத்தான் லகு பார்த்திருக்கிறேன். யார் என்று தெரியாமல் என் மருமகன் வார்த்தையை கேட்டு உனக்கு ரத விட வந்தேன் பாத்தியா? நான் செய்த தவறடாது. ஏன் பெருமை யாரை சேரும் என்பதல்ல, வெற்றி யாருக்கு சேரும் என்பதை தான் எதிர்பார்க்கணுமே தவிர என்னை பெருமை சேர்ந்து விட வேண்டும். மாமா, ஜல்லிய மாமா, இனிதாக பேசுகிறாய். வார்த்தை கேட்டு நான் கனவிட முடியாது. தீர்க்கமாக உரைத்தேன். அரே கர்ணா, இந்த மகாபாரத போரிலே நீ வெற்றி போவது கிடையாது. உன்னை நம்பி சேனாதிபதி பட்டம் கொடுத்தாம்ப என் மருமக பிள்ளை துரியோதனன் இந்த நாட்டை ஆளப்போவது கிடையாது. ஒரு நிமிஷம் ராஜத்தை நான் ஓட்டு பார்த்துக்கிறேன். விட்டு கீழே குதித்து சென்று ரதசாரதி தேர்வாக சாரி எல்லாம் அந்த ஆண்டவன் செயல்கள் நடக்கட்டும். நாகவே கொண்டு வா அர்ஜுன சிரத்தை. இன்றுதான் 17ஆம் நாள் யுத்தம். பதவியேற்கும் நாள் உதயதிகாலை
இந்த நல்ல வேளையில் அவர்களுடைய சிறப்பை கொய்துமா நாகமே விடுகிறேன். பகவான் இருவாய் அவசரப்படாத. அர்ஜுனா, அந்த கர்ணனானவன் நாகாஸ்திரத்தை உன்னுடைய சிரசிற்கு நேராக குறிவைத்தான். ஆனால் நாகாஸ்திரம் உன் சிரசை கொய்வதற்கு உள்ளதாக இந்த தேர்தத்தை 11 அங்குலம் பூமியில ஆய்த்தபடியால் சிரத்திற்கு வந்தது சிகரத்தோடு சென்று விட்டது, தலைக்கு வந்தது தலை பாயோடு சென்றது. உன் உயிருக்கு சற்று நேரம் ஆபத்து இல்லை. வா போலாம். அந்த 5 நாளா என்ன சாப்பாட்டை சாப்பிட்டு வாழ்க வாழ்க வாழ்கிறது. இப்போ ஒரே ஒரு ஆடு ஓட்டம் வந்தா நாங்க இது கொடுத்தா நாகவி அர்ஜுனன் சிரம் எங்கே நாகவி? நீங்கள் விட்டவாங்க அதுல சிரமானது எங்க இருக்கு? ஒரு ஆவணம் செல்கிற நேரத்தில் ஆண்டவன் இந்த பூமி கீழே அழுத்தி விட்டார். பூமி ஐந்தவனு தேரும் ஐந்து விட்டது. ஆற்றின சிரம் கிடைக்கவில்லை, சிகரம் தான் கிடைத்தது. மறுமலை எடுத்து விடுத்தால் இந்த ஈராய 15 உலகத்தில் ஆற்றில் எங்கு இருந்தாலும் அவனுடைய சிரத்தை கல்வி கொண்டு வருவேன். என்னை மறுமலை எடுத்து விடுங்கள் ஐயா. என்னுடைய தாய்க்கும் தான் தேவிதான் நீல்வேனோ தெரிய நாகமே, என் மதுரை தாய்க்கு நான் கொடுத்த வாக்கின்படியாக உன்னை அர்ஜுனன் மீது ஒரு கணக்கு மேல் மறுகணை விடேன். கரத்தினால் நான் உன்னை தொடேன், அர்ஜுனன் மீது விடேன். என் அன்னையின் வார்த்தை கேடேன் நாகவே. குடங்குடமாக வாழ்வூற்றி உன்னை வளர்ச்சியை நல்லவா கண்டெடுத்த நாள்களாக எனக்கு உதவவில்லையே என்று மனமறுத்தவில்லை. நீ எங்கேயாவது சென்று படைத்துக் கொள்ளாங்க. என்னை சிறு வயதில் எடுத்து பால் ஊற்றி நீங்கள் தான் சீராட்டி வளர்த்தீர்கள். இந்த குருச்சட்ட பூமியில் உனக்கு முதலாக ஜென்மம் இது இருந்தன்ன இல்லாம போவதில்லை. இது அண்ணமாக படமெடுத்து உன்னை சேர் தட்டுது. என் உயிரை இந்தியா மறுத்துக் கொள்கிறேன். சாமத்தின் விளைவாக என்னுடைய ரதம குருச்சத்திர பூமியில் இருந்து விட்டன. ஜல்லிய மகாராஜா குறியை தடுத்தேன். மனைவி பொன்னுரியால் போக வேண்டாம் என்று வைத்தால் அவள் வார்த்தை தடுத்தேன். பரசுராம குருவிடத்திலே சென்றேன். அவர் சாபம் அளித்ததோ நாகவி மாநாடு மன போகிற பாவி எங்கிருந்து வரும் கர்வம்? எதை வந்து பயம் கட்டி கொண்டிருந்தாய்? பாபுக்கனை செய்ய நாகாத்திரி வைத்துக் கொண்டு உன்னை கொண்டு விடுவேன், ஏற்றி விடுவேன். அந்த நாகாசுரம் பணம் கொடுத்ததா?
உன்னுடைய ஆணவம் கர்வம் ஆச்சரிய என்றோட்டு முடியாது அறுத்து விடுகிற முரசு முடியாது விலங்கு செய்கிறாரா அஸ்தினாபுரம் கோட்டையிலே அறுத்து முரசு கொடியான தால் பறக்க போகிற பாவி உன் கர்வம் இன்னொரு மண்ணோடு மண்ண போற பாவி தூண்டி கொடுத்த துரோகி கர்ணா பாதுபதா சீரம் இட்டாட தோத்திரம்